கடந்த சில நாட்களாகவே சோஷியல் மீடியா முழுசும் ரோஜா ரோஜா பாடலை மேடையில் பாடின ஒரு மேடை பாடகரோட வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து அந்த மேடை பாடகர் யார் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது தான் பிளேபேக் சிங்கரான பாடகர் சத்யன் மகாலிங்கம் அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ இதை தொடர்ந்து அவர் ரொம்ப எமோஷ்னலாக பேசி ஒரு வீடியோவையும் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. மேலும் இவரோட இவ்வளோ நாள் சினிமா அனுபவம் எப்படி இருந்தது, இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ரோஜா ரோஜா பாட்டை எதுக்காக பாடினாரு உள்ளிட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்களை முதல் முறையாக ஓப்பன் அப்பா பேசியிருக்காரு. 2004 வெளியான வசூல் ராஜா MBBS படத்தில் வர கலக்க போவது யாரு அப்படின்ற பாட்டை கமலஹாசன் அவர்கள் கூட சேர்ந்து பின்னணி பாடகராக பாடி அறிமுகமானவர் தான் சத்யன் மகாலிங்கம். அந்த படத்தை தொடர்ந்து கழுகு படத்தில் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அருந்தும் அறியாமல் படத்தில் சில் 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 மலையே, பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல இருந்து அட பாசு பாசு பாசு, துப்பாக்கி படத்துல இருந்து குட்டி பூலி கூட்டம், நேபாளி படத்துல கனவிலே கனவிலே, மாற்றான் படத்துல தீயே தீயே, பானா காத்தாடி படத்துல இருந்து குப்பத்து ராஜாக்கள் ஆகிய பல ஹிட்டான பாடல்களை பாடினவர் தான் சத்யன். என்னதான் ஹிட்டான பாடலை கொடுத்திருந்தாலும் தமிழ் சினிமால நாளாக இவர் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவே இல்லை. ஸோ அதை தொடர்ந்து நிறைய மேடை நிகழ்ச்சியில பாட ஆரம்பிச்சிருந்தாரு. அப்படித்தான் ரோஜா ரோஜா பாட்டை பாடியிருந்தாரு. அப்ப தான் கூட சேர்ந்து கோரஸ் பாடின ஒரு சிங்கரையே லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு 2 கேர்ள் பேபிஸ் இருக்காங்க. இப்போ தன்னோட ஒய்ஃப் சிங்கராலாம் கிடையாது, ஒரு காலேஜில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட மொத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் என் ஃபேமிலி தான் பார்த்துக்கிறாங்க. நான் வாய்ப்புக்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இடையில ஃபாரின் போயிட்டு ஒரு ஹோட்டலில் மேனேஜ்மெண்ட்டில் வேலை செஞ்சேன். இருந்தாலும் என்னால் என்னோட ப்ரொஃபஷனை விட்டு கொடுக்க முடியல. திரும்ப வந்து என்னால் முடிஞ்ச முயற்சிகளை இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவே இல்லை. ரியாலிட்டி ஷோவில் வாய்ப்பு கிடைச்சா ஜட்ஜாக இருந்து விட்டு எடுத்த பிடிக்கலான்னு நினச்சேன். பட் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் மேடையில் பண்ண ரோஜா ரோஜா பாட்டு ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் யார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு. இதை தொடர்ந்து ரோஜா ரோஜா பாட்டை என் கூட சேர்ந்து பாடினது என்னோட மனைவி தான். அந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறமா தான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். பட் அந்த பாட்டை அவங்கள நினச்சி தான் நான் மேடையில் பாடினேன் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு பாட்டை மட்டும்தான் பார்ப்பேன். அந்த பாட்டை பாடி முடிக்கிற வரைக்கும் நான் இவங்களுக்காக பாடினேன் அவங்களுக்காக பாடினேன்னு சொல்ல மாட்டேன். பாட்டோட எமோஷன்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட இந்த ஸ்பீச்சை கேட்ட பலருமே இவ்வளோ டேலண்டடான சிங்கரை மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இவ்வளோ நாளாக ஒரு சாங்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கவங்க யாரு அப்படின்றத சில நேரத்தில் மறந்துடுறோம். ஸோ மறுபடியும் இவருக்கு வாய்ப்பு கொடுத்து பாட வைங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.